بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த பரந்த பாருலகை படைத்து அதில் மனித சமுதாயத்தை பல்கி பெருகச் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறார். அந்த படைப்பில் மனிதனாக அதிலும் ஆணாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் பெண்ணின் மீது ஆசை கொள்ளக்கூடியவனாக, பெண்ணினுடைய தேவை உள்ளவனாக அல்லாஹு தாலா படைத்திருக்கிறார். திருமறை குர்ஆனில் இதை சுருக்கமாக சொல்லும் பொழுது, ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா, பெண்களின் மீது மோகம் கொள்வதை மனிதர்களுக்கு நாம் அழகாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அது அரசனாக இருக்கட்டும் அல்லது ஆண்டியாக இருக்கட்டும், அறிஞனாக இருக்கட்டும் அல்லது முட்டாளாக இருக்கட்டும், ஒரு ஆண் மகன் என்று சொல்லிவிட்டால் அவனுக்கு பெண்ணின் மீது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆசை உணர்வு ஏற்படும் வண்ணமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் படைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இறை தூதர்கள் என்று நாம் சொல்லக்கூடிய இறையச்சத்தோடு வாழ்வதற்காக வேண்டி இந்த மனித சமுதாயத்திற்கே ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இறை தூதர்களுக்கும் கூட இந்த உணர்வை அல்லாஹு தஆலா படைத்துதான் இருக்கிறார். அவர்களுக்கு இந்த பெண்ணினுடைய ஆசை எனக்கு இல்லை, எனக்கு பெண் மீது எந்த விதமான உணர்வும் இல்லை, நான் இந்த பெண்ணை பற்றியே நான் சிந்திக்க மாட்டேன் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா இறை தூதர்களை கூட படைக்கவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா, உமக்கு முன்னால் நிறைய இறை தூதர்களை இதற்கு முன்னால் நாம் அனுப்பியிருக்கிறோம், அவர்களுக்கு மனைவிகளையும் வம்சாவளிகளையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அந்த வசனத்தில் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, நபியே உமக்கு முன்னால் எவ்வளவு இறை தூதர்கள் சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் மனைவியை கொடுத்திருக்கிறோம், அவர்களுக்கும் குழந்தைகளை நாம் கொடுத்திருக்கிறோம் என்ற இந்த செய்தியின் மூலம் அல்லாஹ் ஒரு உண்மையை உணர்த்துகிறான். எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு பெண் என்ற ஒரு தேவை கண்டிப்பாக ஏற்படுகிறது. இந்த தேவையை மனிதன் தீர்த்துக் கொள்வதற்கு இந்த திருமணம் என்ற ஒரு முறையை, ஒரு ஹலாலான முறையை இஸ்லாம் இந்த சமுதாயத்திற்கு சொல்கிறது. துறவரம் இறைவனை நெருங்குவதற்கு, இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு இந்த திருமண உறவுகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியம் என்பதின் காரணத்தினால், கண்டிப்பாக அவனுக்கு தேவை என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்தி இருப்பதின் காரணத்தினால், இறை தூதர்களாக இருப்பவர்கள் கூட திருமணம் முடித்து அவர்களும் தங்களுடைய அந்த தேவைகளை நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, உங்களில் இருந்தே ஒரு துணைவியை நாம் படைத்திருப்பது எதற்கென்றால் லிதஸ்குனு இலைஹா, அவளிடத்திலே நீ மன அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த திருமணத்தின் மூலம் இவனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டம், மிகப்பெரிய ஒரு சிரமம் இந்த உறவின் மூலமாக அவனுக்கு தீர்க்கப்படுகிறது. இந்த மனிதனாக இருக்கக்கூடியவனுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு அவனுடைய மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய இடமாக ஒரு பெண்ணை நாம் அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதை நீங்கள் விரிவாக தெரிய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த பகலையும் இரவையும் பற்றி சொல்லும் பொழுது, நாம் இரவை ஏன் நாம் படைத்திருக்கிறோம் என்று சொன்னால், லி தஸ்குனு ஃபீஹி வன்னஹார முப்சிரா, இரவிலே நீங்கள் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காகவும், பகலிலே நீங்கள் விழித்திருந்து வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்த இரவையும் பகலையும் நாம் மாறி வரச் செய்திருக்கிறோம் என்கிறார். ஏன் பகலாகவே அல்லாஹ் ஆக்கவில்லை என்றால், பகல் முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இரவிலே நீங்கள் உறங்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் அந்த இரவு நேரத்திலே கொஞ்சம் ஓய்வெடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய நிலைமை எப்படி எண்ணி பாருங்கள். தொடர்ந்து பகல் நேரமும் இரவு நேரமும் வேலை செய்து கொண்டே இருந்தால் அவனுடைய கண்கள் அவனை காட்டிக் கொடுத்து விடும், அவனுடைய உடல்கள் அவனை காட்டிக் கொடுத்து விடும்,
அவனுக்கு எந்த உடல் உறுப்புகளும் ஒத்துழைக்காமல் போய்விடும். எனவே பகலிலே வேலை செய்யக்கூடிய நீ இரவில கொஞ்ச நேரம் தூங்கு, கொஞ்ச நேரம் நீ ஓய்வெடு, கொஞ்ச நேரம் அமைதி பெறு. இதே மாதிரி ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆண் மகனாக இருக்கக்கூடியவனுக்கு மன அமைதி பெறக்கூடிய ஒரு இடமாக இந்த பெண்களை நாம் அமைத்திருக்கிறோம். அப்ப இந்த செய்திகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் பார்த்தீர்களானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக ஒரு பெண்ணினுடைய துணை அவசியம், கண்டிப்பாக தேவை. அதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இவ்வளவு அவசியமான கண்டிப்பான ஒரு மனிதனுடைய நாளில் எப்படி இரவு அவசியம் தேவைப்படுகிறதோ அதை போன்று ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவைப்படுகிறாள். இந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருமணம் இந்த சமுதாயத்தில் எந்த அளவிற்கு எளிமையாக இருக்கிறது. பகலிலே வேலை செய்தவன் எவ்வளவு மன நிம்மதியோடு உறங்குகிறானோ அதை போன்று ஒருவன் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக திருமணத்தை முடித்துக் கொள்ள முடிகிறதா? ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் இதை போன்ற ஒரு ஆசை அவளுக்கு ஏற்படுமானால், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்ய முன்வருவான் என்று சொன்னால் அதை உடனடியாக செய்வதற்கு அவனால் முடிகிறதா? விஞ்ஞான அறிவியலாளர்கள் சொல்லுவார்கள், இந்த திருமணத்தினுடைய ஆசை உணர்வை சொல்லும் பொழுது இது ஒரு பசியை போன்று. ஒரு நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்களே ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு பிறகு அந்த உணவுகள் எல்லாம் செரித்து, அது செரித்ததற்கு பிறகு உங்களை அறியாமலேயே என்ன செய்துவிடும், பசி ஏற்க ஆரம்பித்துவிடும். அதே போன்று ஒரு ஆணாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட வயதை அவர்கள் அடைந்து விடுவார்களே ஆனால் இந்த தேட்டம் அவர்களுக்கு தானாக வந்துடும். அப்ப இந்த ஆசை உணர்வு வருகின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு, அந்த ஒரு ஆண்மகனுக்கு வடிகாலாக இந்த திருமணத்தை முடித்து வைக்க வேண்டியது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மிக முக்கியமான பொறுப்பாகி விடுகிறது. ஆனால் இந்த திருமணத்தை இன்றைய சமுதாயத்தில் இருப்பவர்கள், அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளையை பெற்றிருக்கக்கூடியவர்கள் உடனடியாக திருமணத்தை செய்துவிட முடியுமா? அதற்குரிய வசதி வாய்ப்புகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த சமுதாயம் உருவாக்கி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக முடியவே முடியாது. எப்படி, எந்த அளவுக்கு இன்று நான் இங்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் நான் பார்க்கிறேன், ஒவ்வொருவரும் தன்னுடைய மகளுக்காக வேண்டி மணமகன் தேவை என்று போட்டிருக்கிறார்கள். வயதை பார்த்தால் 36, 32, 30. நான் ரொம்ப கம்மியாக அந்த பத்திரிகையில விளம்பரத்துவதாக 26 வயதாகிறது. ஆனால் இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெண்ணினுடைய ஆணுடைய திருமண வயது 18 போட்டு இருக்கிறார்கள். 18 வந்துட்டாலே உடனே திருமணம் முடிக்கலாம். அதற்குரிய மெச்சூரிட்டி வந்து விடுகிறது, அதற்குரிய தகுதி வந்து 18 வயசு, அதுவே ரொம்ப அதிகமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு பார்த்தால் 30ஐயும் தாண்டியும் 36 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஏன் இன்னும் திருமணம் செய்ய முடியாமல் போகிறது? இதை இஸ்லாம் கடுமையாக ஆக்கி வைத்திருக்கிறதா? இஸ்லாத்தினுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதை கடுமையாக சொல்லி இருக்கிறதா? அல்லது இந்த சமுதாயம் அதை கடுமையாக ஆக்கி இருக்கிறதா? கொஞ்சம் நீங்கள் பின்னோக்கி நீங்கள் பாருங்கள். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களிலும் இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அன்றைய ஆண்கள், அரபு நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய திருமணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் இந்த சமுதாயத்தில், அதிலும் இந்தியாவிலே, தமிழகத்திலே, இலங்கையிலே இந்த சமூகம்தான் இதை மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக ஆக்கியிருப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். நான் போயிருக்கேன் வெளிநாட்டுக்கு போகும் பொழுது, உம்ரா செய்யும் பொழுது என்னுடன் ஒரு அரபி வருகிறார். அவருக்கு 30 வயதை தாண்டி போயிருக்கிறது. என்ன திருமணம் முடிக்கவில்லையே என்று கேட்டால், மகர் கொடுப்பதற்கு பணம் கஷ்டமாக இருக்கிறது, எனவே எனக்கு இன்னும் திருமணம் முடியாமல் இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு ஆண், அங்கு இருக்கக்கூடிய அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு அரபி சொல்கிறார், எனக்கு திருமணம் முடிக்க முடியல. அந்த பெண்கள் கேட்கும் அளவிற்கு மகர் கொடுக்க என்னால முடியல. அங்க யார் என்ற ராணிகளாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொடுத்து விட்டு சென்ற காரணத்தினால் முடியவில்லை. அங்கே எழுதுகிறார்கள், சாலிஹுல் உஸைமைனி போன்ற அறிஞர்கள், பெண்களே அளவுக்கு அதிகமாக மகர் கேட்காதீர்கள், ஆண் குமர்கள் தங்கிக் கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார். அவருடைய நூல்களில் நீங்கள் படிக்கலாம். பெண்களிடத்தில் கெஞ்சுகிறார், ஏன் அளவுக்கு அதிகமாக மகர் கேட்கிறீர்கள்? பாருங்கள், ஆண் குமர்களுக்கு திருமணம் முடிக்காமல் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உருவாக்கிய அந்த நாடுகளில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம், அந்த நபிகள் பெருமானார் அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய இங்கு நிலைமை என்ன?
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி சொன்னார்களா திருமணத்திற்கு? திருமணத்திற்கு சொன்ன முதலாவது அடிப்படை திருமறை குர்ஆன் ஆத்துன் நிசா அஸ்ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, நீங்கள் பெண்களுக்கு மனம் வந்து அவர்களுடைய குடையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். முதல்ல இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒன்று, ஒருவன் திருமணம் முடிக்க வேண்டுமானால் அந்த பெண் கேட்கக்கூடிய மகர் தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதான் இஸ்லாமிய திருமணம். பள்ளியாசல்ல கொண்டு போய் வைத்து ஒரு ஹஜரத்தை முன்னால் வைத்து 4 ஃபாத்திஹாவை ஓதி அன்னிக்காக மின் சுன்னத்தி என்ற ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டால் அது இஸ்லாமிய திருமணம் இல்லை. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த திருமணம் நடக்க வேண்டுமானால் முதலில் மகர் தொகை கொடுத்திருக்க வேண்டும். அதையும் எப்படி கொடுக்க சொல்கிறது? மனம் வந்து கொடு. நெஹ்லா என்ற அந்த வார்த்தைக்கு நீங்கள் அரபி அகராதி நூலிலே நீங்கள் பார்த்தீர்கள், லம் யுரிது மின்ஹா இவலா, அதிலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. உனக்கு அந்த பெண் கேட்கக்கூடிய அப்படியே மொத்தமா கொடுத்துரு. அன்றைய காலத்தில் மிகப்பெரிய தோட்டங்கள் பெண்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய பொருளாதாரங்கள் இந்த பெண்களுக்கு மகராக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகிறது. மனம் வந்து நீ கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படை. இந்த அடிப்படையை பேணக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் ஆண்கள் இருக்கிறார்கள்? அந்த மாதிரி ஆண்களை தேர்வு செய்யக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே வருகிறார் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். திருமணம் முடித்ததாக சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு கூட சொல்லவில்லை. அவருக்கே சொல்லாமல் திருமணம் முடித்து அவருடைய ஆடைகளில் நறுமணம் கமழுகிறது. என்ன இப்படி நறுமணம் கமழுகிறது என்று அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்டபோது, நான் திருமணம் முடித்து விட்டேன். திருமணம் முடித்து விட்டாயா? உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம்மை போன்று கோபப்படவில்லை. என்னை தெரியாத உனக்கு? எங்களை எல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு தெரியுமா? பணக்காரனாக நீ கூப்பிட்டு இருப்பாய், அவனை மட்டும் நீ கூப்பிட்டு இருப்பாய், என்னை ஏன் கூப்பிடவில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கோபப்படவில்லை. இந்த மூமின்களுக்கு உயிரை விடவும் மேலாக திகழ்ந்த இந்த உலகத்தினுடைய அருள் கொடையாக திகழ்ந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கே சொல்லாமல் மிக எளிமையாக திருமணம் முடித்தார் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப். அதை மெச்சுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அடுத்து என்ன? திருமணத்தை முடித்த நீ இஸ்லாத்தின் அடிப்படையில் முடித்தாய் என்பது முதல் கேள்வி என்ன? கம் அஸ்தக்தஹா, அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மகர் கொடுத்தாய் கேட்டார்கள். நம்ம பார்த்தா நம்ம ஒரு திருமணத்திலே கலந்து கொண்டிருப்போமானால், நம்ம ஒரு திருமணத்திலே போய் இருப்போமானால் அல்லது விசாரிப்போம் என்று சொன்னால் மகரை பற்றி நாம் கேட்டு இருக்கிறோமா? எவ்வளவு மகர் கொடுத்து திருமணம் முடித்தாய், எவ்வளவு எளிமையாக நீ திருமணம் முடித்தாய் கேட்டதில்லை. பொண்ணு அழகா இருக்காளா, எவ்வளவு நகை போட்டு இருக்கிறா, எவ்வளவு பெரிய வீடு கிடைத்தது, இந்த எவ்வளவு விருந்து போட்டாய், இதை பற்றி தான் விசாரணை இருக்கும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதல் கேள்வி அங்கே கேட்பது எவ்வளவு மகர் கொடுத்தாய். வஸனு நவாத்தி மின் தஹப், அவர் சொன்னார் ஒரு பேரித்தம் கொட்டை அளவிற்கு தங்கத்தை மகராக கொடுத்து திருமணம் முடித்தேன் என்று சொன்னார். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இஸ்லாமிய திருமணம் என்று வந்தால் முதலாவதாக ஆண் மகனாக இருக்கக்கூடியவன் பெண்ணுக்கு கொடுத்து முடிக்க வேண்டும். மார்க்கம் சொன்ன, அல்லாஹ் சொன்ன அந்த கடமையை அவர் நிறைவேற்றினாரா என்று கேட்டார்கள். இதை யார் பேணுகிறார்கள்? இதை விட பெரிய விஷயம், ஒருவர் வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார், உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. இன்னொரு மனிதர் சொல்கிறார், நான் அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உடனே கேட்கிறார்கள், மகர் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டாங்க. அவர்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. சரி ஒண்ணுமே இல்ல, முடித்துக்கன்னு சொல்லல, போ வீட்டுக்கு போ, வீட்டில் போய் ஏதாவது இருக்கிறதா மகர் கொடுப்பதற்கு, அந்த பெண்ணுக்கு கொடுத்து திருமணம் முடிப்பதற்குரிய ஏதாவது பொருள் இருக்கிறதா என்பதை பார்த்து வா என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்ல. ஒண்ணு இல்ல. இல்தமிஸ் வலவு ஹாத்தமின் மின் ஹதீத், இரும்பு மோதிரம் கூட உன்னிட்ட இல்லையாப்பா? ஒரு ரூபா, 1 ரூபாய், 2 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய, 1 திரகம் 2 திரகம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இரும்பு மோதிரம் கூட உன்னிட்ட இல்லையா பாரு. அது கூட இல்லை அல்லாஹ்வின் தூதர் அவர்களே. அப்ப ஒரே ஒரு கையில் இருக்கிறது என்று சொன்னார். அப்ப அதை கொடுத்து நீ என்ன செய்ய முடியும்? அப்புறம் அமைதியா இருந்துட்டார். ஒண்ணுமே மகர் கொடுக்க முடியல, எப்படி திருமணம் முடிக்கிறது? அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு ஏதாவது திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் தெரியுமான்னா சில அத்தியாயங்களை எடுத்து சொன்னார். அப்ப இதை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து, அந்த கல்வியை கற்றுக் கொடுத்ததற்காக நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்ன செய்தியை சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்கிறோம். எண்ணி பாருங்கள், ஒன்றும் இல்லாதவருக்கு கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சரி பரவாயில்லை என்று சொல்லவில்லை. எதையாவது நீ கொடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும். ஒரு ஆண்மகனாக இருக்கக்கூடிய நீ
நீ ஒரு ஆணிலிருந்து பிறந்தவனாக இருக்கக்கூடிய நீ பெண்ணுக்கு மகர் கொடுக்காமல் திருமணம் முடிக்க கூடாது, கொடுத்து விட்டு நீ திருமணம் முடி. இதை யார் பேணுகிறார்? இந்த சட்டத்தை பேணுபவர்கள் யார்? எங்க பகுதியில் சில இடங்களில் ஏமாத்து கள்ளத்தனமான நிறைய வேலைகள் நடத்துகிறான். மகர் என்று எழுதி வைத்திருக்கிறான். மகர்ல 101 ரூபா. அந்த அவனுக்கு ஏதோ அந்த 101 1001 இதை ஒன்ன எங்க இருந்து கண்டுபிடிச்சான்னு தெரியல. இறை அர்த்தத்துல ஓரிரை கொள்கையில ஒருமையா இருந்து சொன்னா அதை செய்ய மாட்டேங்கிறான். 1000 தர்காக்களை கட்டி வச்சு அழிஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா இதுல 101 1001 இப்படி வைத்து 101 ரூபாய் மகன் எழுதி வைத்து 1 லட்சம் 10 லட்சம் சொல்லிட்டு என்ன செய்யறான்? இதாக வரதட்சணையாக வாங்கிக் கொள்கிறான். ஏன்னா அல்லாஹ் சொல்றானா? அல்லாஹ்வை ஏமாத்துறது. இங்கே எழுதும் பொழுது நிக்காஹ் புத்தகத்திலே பதிவு செய்கின்ற பொழுது 1001 ரூபாய் 101 ரூபாய் மகர். ஆனால் என்ன செய்கிறான்? கள்ளத்தனமாக பெண் வீட்டிலே லட்சக்கணக்கான ரூபாய்களை ரொக்கமாக பெற்றுக் கொள்கிறார். என்ன இது? என்ன அல்லாஹ்வை ஏமாற்ற? அல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே தெரியாதா? இல்ல அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறானா? உன்னுடைய திருட்டுத்தனத்தை உலக மக்களிடத்தில் தான் காட்டிட்டு இருக்கிற. அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலையும் நீ இப்படி செய்யலாமா? இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர்கள் ஜமாத்து தலைவர்கள் முன்னிலையில் வைத்துக் கொண்டு வரதட்சணை கொடுக்கக்கூடிய பெரும் கொடுமைகளும் அங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு மேல ஒரு கொடுமை, அதற்கு போய் நின்று அதுக்கும் அல் ஃபாத்திஹா ஓதி கொண்டு இருக்கிறார். அவருக்கு எதுக்கு ஃபாத்திஹா ஓதுறே தெரியதே கிடையாது. வாழைமரம் நட்டுனாலும் ஃபாத்திஹா ஓதுறாரு, தலைக்கு தொப்பியை போட்டாலும் ஃபாத்திஹா ஓதுறாரு, வரதட்சணை கொடுத்தாலும் ஃபாத்திஹா. காசை கொடுத்தா எதுக்கு வேணாலும் நான் தயார். இப்படி வரதட்சணை கொடுமைகளை அங்கீகரிக்கக்கூடிய உலமாக்கள் இன்று நிறைய பேர்கள் ஆக்கியிருக்கிறோம். இந்த உலமாக்கள் இருக்கிறாங்களா, அல்லாட்ட பயங்கரமாக கடுமையான முறையில் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள். ஏனென்றால் மற்ற இடங்களில் நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் MBBS படிக்கிறான், MA படிக்கிறான், BA படிக்கிறான்னு சொன்னா அவன் சொந்த பணத்தை போட்டு படிச்சுட்டு இருக்கான். ஆனா இந்த உலமாக்களுக்கு மட்டும் இந்த சமூக மக்கள் இந்த மார்க்கத்தை படிக்கிறான் என்பதற்காக எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்தவர்கள். சாப்பிடுறியா? இலவசமா வாங்கிக்க. நீ தங்க இடமா? இலவசமாக வாங்கிக்க. உனக்கு கஷ்டமா இருக்கா? அது கூட உதவி நீ வாங்கிக்க. மார்க்கத்தை நீ நன்றாக படித்து மக்களுக்கெல்லாம் சொல் என்று இந்த மக்களிடத்துல போய் நன்றாக வயிறு நிறைய சாப்பிடுகிறான், நல்ல வேலைகளை எடுத்துக்கொள்றான். எந்த கஷ்டமான வேலையும் இல்ல, மூட்டை தூக்குற வேலை கிடையாது. அழகா வெள்ளை சட்டையை போட்டிருக்கிறான், ஒரு நூல் தூசி கூட படாது அவனுக்கு. அந்த மாதிரி மெதுவா போய் ஒரு 10 நிமிஷம் தொழு வைக்கிறது, ஒரு 5 நிமிஷம் பயான் பண்ணுவது, 4 பேரு குர்ஆன் ஓதி கொடுப்பது, அழகான வெள்ளை வெளியேறு என்ற எந்த கஷ்டமும் இல்லாத ஒரு வேலையும் இந்த சமுதாயம் கொடுத்திருக்கிறது. இவ்வளவு சாப்பிட்டு அவர்களுடைய உப்பிலே வளர்ந்தவர்கள், அவருடைய பணத்திலிருந்து ரத்தத்தை ஊற்றி எடுத்தவர்கள் இந்த உலமாக்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? உப்பிட்டவரை உயிர் உள்ளளவும் நிலை என்று சொல்வார்கள். இந்த மக்கள் நம்ம படிப்புக்காக வேண்டி இவ்வளவு இலவசமாக கொடுத்திருக்கிறாங்க. மற்ற படிப்பு போனா எத்தனை லட்சத்தை நம்ம இழந்திருக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்து இந்த சமுதாயத்திற்கு அதை உணர்த்த வேண்டியவர்கள், இந்த வரதட்சணை எதிர்த்து பேச வேண்டியவர்கள் மௌனமாக இருப்பதுடன் மட்டுமல்லாமல் இவனும் சேர்த்து வரதட்சணை வாங்குகிறான். இங்கு நடக்குதான் அப்படி. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. இந்த மார்க்கத்தை படித்திருக்கிறோம் என்ற ஒரு இறை அச்சம் அவர்களுக்கு இல்லை. ஆலிம்கள் என்று சொல்லிக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ரேட்டு. என்ன MBBS படிச்சிருக்கானா டாக்டருக்கு ஒரு ரேட்டு, இன்ஜினியருக்கு ஒரு ரேட்டு, அதே மாதிரி ஆலிம் சாவா இருந்தா மௌலவிக்கு ஒரு ரேட்டு, டீ கடைக்காரனுக்கு ஒரு ரேட்டு, பெட்டி கடைக்காரனுக்கு ஒரு ரேட்டு, ஒவ்வொன்றுக்கு ஆடு மாடுகளை போன்று சந்தையில பல்லை பிடித்து பார்த்து விலை பேசுவதை மாதிரி இந்த சந்தையில கொண்டு வந்து இறக்கி விட்டான். மௌலவியா இருந்தா இத்தனை லட்சம் அவனுக்கு கொடுக்க வேண்டும், டீ கடைக்காரன் இவ்வளவு லட்சம் கொடுக்க வேண்டும். இது என்ன ஆடு மாட்டினுடைய சந்தைகளா இது? 2 உள்ளங்கள் இணையக்கூடிய இறையச்சத்தோடு நடக்க வேண்டிய ஒரு சுன்னத்தான இடங்களில் இந்த வரதட்சணை என்ற இந்த ஒரு பேய் இன்று ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. இதுல ஆலிம்களும் துணையாக இருக்கிறார்கள். எப்படி நீங்கள் இந்த சமுதாயம் அவர்களை அங்கீகரிக்க என்று தெரியல. மாற்று மதத்தவர்கள் காரி உமிழ்கிறார்கள். மாற்று மதத்தவர்கள் இந்த வரதட்சணை கொடுமை என்று பேசுகிறார்கள். இந்திய அரசியல் சட்டப்படி வரதட்சணை வாங்குவது மிகப்பெரிய ஒரு குற்றம். வரதட்சணை வாங்கியதாக புகார் செய்தால் அவர்கள் ஜெயிலில் போய் இருக்கணும். காவல்துறையினுடைய கண்டிப்புக்கும் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய எச்சரிக்கும் ஆளாக்கப்படுவார்கள். அவ்வளவு ஒரு மாற்று மதத்தவன், ஓரிரை கொள்கையை ஏற்காதவன், அவன் நினைக்கிறான் இது தப்பு என்று. ஆனா மார்க்கத்தை படித்துவிட்டு 7 வருடங்கள் படித்து 7 வருடம் இந்த மக்களுடைய உப்பை தின்றுவிட்டு வந்தவன் போய் கையேந்துகிறான் என்று சொன்னால், அதை அங்கீகரிக்கிறான் என்று சொன்னால், இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வரதட்சணைக்கு நமக்கு அங்கீகாரம் கொடுத்தார்களா?
யார் கொடுக்கணும்? அழகா சொல்லுகிறான் அல்லாஹ், ஒரு ஆண் மகனாக இருந்தால் அவன் கொடுப்பான். குர்ஆனுடைய பார்வையில் ஒருத்தன் கையேந்தி வாங்கிட்டானா அவன் பொம்புலன்னு அர்த்தம். குர்ஆன் சொல்லுகிறார், ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபல்லல்லாஹு பாலுஹும் அலா பாலின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். இந்த ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். எதுக்கு? ரெண்டு காரணம் அல்லாஹ் சொல்றான். ரெண்டு, நீ இருக்கிற காரணத்தினால் உனக்கு உயர்வு, நீ பெண்ணுக்கு மேல் நிலையில் நீ வைத்திருக்கிற. ஒன்னு, அல்லாஹ் சிலரை விட சிலரை அல்லாஹ்தாலா உயர்த்தி வைத்திருக்கான். இறைவன் அந்த படைப்பிலே அப்படியே அமைச்சிருக்கான். இரண்டாவது, பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், இந்த ஆண்கள் தங்களுடைய பணத்தை அவர்களுக்கு செலவழிப்பதின் காரணத்தினால் நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ். நீ பணத்தை, உன் சொந்த பணத்தை நீ வேவ சிந்தி நீ சம்பாதித்த அந்த பணத்தை பெண்ணுக்கு நீ செலவழிப்பதினால உனக்கு உயர்வு, இல்லன்னா நீனும் கீழே போக வேண்டியதான். நீனும் பொண்டாட்டினிருந்து ஒரு பெண்ணிடத்திலிருந்து நீ கையேந்தி வாங்குவாய் என்று சொன்னால் உனக்கு ஒரு நிலை போயிருச்சு, நீ ஆண் நிலையில இருக்க மாட்ட. பெண்கள் நிர்வகிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருவ. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ செலவழிக்கிற. பெருமையோடு சொல்லுகிறான், ஒரு ஆண்மகன் உழைத்து இந்த பெண்ணை சம்பாதித்து இந்த பெண்ணுக்கு கொடுத்து அவளை வாழ வைக்குவதன் காரணத்தினால் உனக்கு ஆண்மகன் என்ற தகுதியை, உனக்கு உயர்ந்தவன் என்ற தகுதியை, நிர்வகிக்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கிறான் என்று சொல்கிறான். வெக்கம் இல்லாமல் பெண்களிடத்திலே போய் வரதட்சணை கேட்கிறான். வரதட்சணை மட்டுமா கேட்கிறான்? இந்த ஊரினுடைய கொடுமைகள் கேட்க வேண்டியதே இல்லை. இலங்கை பகுதிகளில், இதை போன்ற கிராம பகுதிகளில் நிறைய வரதட்சணையோடு சீதனம் என்ற பெயரில் எழுதப்படாத சட்டம் என்ன? காணி கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், சொந்த வீடு கொடுக்கணும். கேட்கறது இல்ல. எங்க பெரிய பணக்கார வீடா இருக்க பார்த்து அந்த மாதிரி இடத்துல மட்டும் பெண்ணை போய் தேர்ந்தெடுக்கிறது. போய் அந்த பெண் வீட்டுல போய் உட்கார்ந்து அப்படியே நல்ல காலுக்கு மேல காலை போட்டு சாப்பிடுவது. வெக்கம் இல்லையா? சூடு இல்லையா? சொரணை இல்லையா? ஒரு பொம்பளை வீட்டுல போய் உட்கார்ந்து அவன் சாப்பிடுகிறானே. ஒரு விருந்தாளியா ஒரு நாள் போனா சாப்பிட பரவாயில்லை. ஒரு பெண் வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு அவளுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டு சாப்பிடுவதும் தின்பதும் அங்கே உறங்குவதும் ஒரு கேவலமாக ஒரு ஆண்மகனுக்கு தெரியவில்லை. ஏன் நான் மீச வைத்த ஆண்மகன் என்னுடைய உழைப்பில் என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டில் இருப்பாள் என்று சொல்வதற்கு ஏன் திராணி வரமாட்டேன் என்கிறது இந்த ஆண்களுக்கு? ஒரு பொம்பளைட்ட போய் கையேந்துகிறான வெக்கமாக இல்லையா? தெருவுல போய் பிச்சை எடுப்பதற்கும் இதற்கும் வேற என்ன வேறுபாடு இருக்கிறது? ஒரு பெண்ணாக இருக்கிற இடத்துல போய் கையேந்தி எனக்கு வீடை கொடுங்க அதை கொடுங்க என்று கேட்காமல் ஒரு கொள்ளை கூட்டத்தினரை போன்று அங்கு கொடுமைப்படுத்தப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய வீடுகளை வாங்குகிறான், நகைகளை வாங்குகிறான். இது இல்லாம எல்லா விருந்துகளையும் சேர்த்து வாங்கி கொண்டு போகிறான். திருமண விருந்திலே இவன் போடுகிறானா? போடுறது கிடையாது. எல்லாம் பொன் வீட்டு விருந்து. வெக்கமே இல்லை. திருமணம் முடிக்கிறான், யார் வீட்டு வந்து பொங்கலை விட்டு சிரிக்கிறார். உனக்கு என்ன இது இருக்கிறது? நீ எதுக்கு சட்டை போட்டு இருக்கிற, எதற்கு மீசை வைத்திருக்கிறார் என்று வழங்கவில்லை. யார் விட்ட விருந்து இது? ஒரு பெண் வீட்டு விருந்து. இந்த பீரல் எங்க இருந்து வந்திருக்குது? பொண்ணு வீட்டுல இருந்து கொடுத்திருக்காங்க. கட்டிலே அங்கே இருந்து வந்திருக்குது. இவன் சிரிச்சுக்கிட்டு சொல்றான். வெக்கம் இல்லை இவர்களுக்கு. ஏன் சொந்த உழைப்பில் நான் வாங்கின கட்டில் இது, சொந்த உழைப்பில் வாங்கின பீரல் இது, சொந்த உழைப்பில் வாங்கின வீடு இது, என்னுடைய சொந்த உழைப்பில் என்னுடைய மனைவி கண்ணியமாக வைத்திருக்கிறேன் என்று அவன் சொல்ல வேண்டாமா? வெக்கம் இல்லாமல் பெண்களிடத்திலே போய் கையேந்துகிறார்கள், கையேந்தி வாங்குகிறார்கள், அந்த வீட்டிலே போய் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இடங்களில் இருப்பவர்களை இந்த சமுதாயம் அங்கீகரிக்கவும் செய்கிறது. இவர்கள் எல்லாம் எந்த இடத்தில் வைக்க வேண்டும்? பிச்சைக்காரனை விட கேடு கட்ட ஒரு நிலையில வைக்கிற நீங்க. பிச்சைக்காரனோட ஒன்னும் இல்லாம கேட்கிறான் அவன். உனக்கு தான் கை கால் எல்லாத்தையும் அல்ல நல்லா தானே கொடுத்திருக்கிறான். நீ வந்து கேட்கிறிய, நீ பிச்சைக்காரனோட கேவலப்பட்டவன் இல்லையா? மோசமானவன் இல்லையா? இவனை எல்லாம் பார்த்து இதை ஒழிக்க வேண்டுமானால் காரி உமிழ வேண்டும். ஆண்கள் இருந்து பெண்கள் இருந்து எல்லாரையும் பாரு. வாங்கினான் பாத்தியா, கொள்ள வீட்டுக்காரன் போறான் பாரு, இந்த பிச்சைக்கார பைய போறான் பாரு. சொல்லுங்க ஒவ்வொரு ஆளு. நீங்க ஒருத்த வாங்கினான்டா, சீதனை வாங்கி இருந்தான்டா, பெண்ணினுடைய வீட்டுல போய் இருப்பான் என்று சொன்னா, பெண்ணினுடைய விருந்தை அவன் சாப்பிடுவான் என்றா அவனை பிச்சைக்காரன்னு பேசுங்க. உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பிச்சைக்கார பைய போறான் பாரு, பொம்பளை வீட்டுல வீட வாங்கியிருக்கான் பாரு, பெண் வீட்டுல நகையை வாங்கியிருக்கான் பாரு, ஒவ்வொருவரும் காரி உமிழ வேண்டும் அவர்களை. அப்பதான் அவன் திருந்துவான். செருப்பால அடிச்சா கூட திருந்தாத கூட்டத்தினர் இருக்கிறாங்க இங்க. ஒரு ஆணாக இருந்து கொண்டு இவ்வளவு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் காரி உமிழக்கூடிய ஒன்றிலே முஸ்லீமாக இருந்து கொண்டு கேட்கிறான் என்றால் இவனை எங்க கொண்டு போய் வைப்பது? இவர்களை அந்த மாதிரி கேவலமான நிலைக்கு போங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி திருமணம் நடந்தால் திரும்பி பார்க்காதீங்க. ஒரு பிச்சைக்காரனுடைய வீட்டுல விருந்து கொடுத்தா கூட போங்க, இந்த மாதிரி ஆள்கிட்ட போகாதீங்க. வரதட்சணை வாங்கிய விருந்து,
வரதட்சணை வாங்கிய திருமணங்கள், சீதனம் வாங்கிய திருமணங்கள், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய எந்த திருமணமாக இருந்தாலும் காலை வைக்கவே வைக்காதீங்க. அந்த மாதிரி திருமணத்துக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி ஆக்கப்பட்ட தீண்டத்தகாதவனாக, இவன் உலகத்திலே மோசமானவனாக நீங்கள் எப்போது நீங்கள் காட்டுகிறீர்களோ அப்பதான் கொஞ்சமாவது அவன் உணருவான். நீங்களும் அந்த வரதட்சணை வீட்டு திருமணம் மூலம் நீங்க அப்படின்னு போய் சாப்பிட்டு வர்றீங்களே, இது வெக்கமா இல்ல நமக்கு? ஒரு கொடுமைக்காரன், ஒரு கொள்ளை அடிக்கக்கூடியவன் அடுத்தவனுடைய படத்துல வாங்கி கொள்ளை அடித்து போட்டு உங்களுக்கு சோறு போடுகிறார், நீங்களும் ஏன் சிரித்துக் கொண்டு போய் சாப்பிடுவீர்கள்? அதனால இந்த மாதிரி திருமணங்கள் நடக்குமானால் கண்டிப்பாக நீங்க போகாதீங்க. நாங்க தமிழகத்தில் எல்லாம் எங்களுடைய ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி வரதட்சணை இல்ல, ஆடம்பரமாக திருமணம் நடத்தினா, எல்லாமே ஆண்மகன் செலவழித்து நடத்தினாலும் அந்த பக்கம் காலை வைக்கவே மாட்டோம். திருமண விருந்திலே, வலிமா விருந்திலே பெண் வீட்டினுடைய பணத்துல பாதியை போட்டு விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிலர் இருந்தாங்க. அப்படி தெரிந்தாலும் அந்த திருமணத்தை விருந்திலையும் நாங்க சாப்பிட போக மாட்டோம். அதன் காரணத்தினால் இன்று தமிழகத்திலே ஏராளமான இடங்களில் வாங்கிய வரதட்சணைகள் மேடையில் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாங்கிய வீடுகள் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று லட்சக்கணக்கான ரூபாய்கள் இந்த பெண்ணுக்காக மகர் கொடுத்து திருமணம் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த காலம், இது இப்பொழுது நவீன காலம், கலியுக காலம் என்று சொல்கிறார்களே, இங்க கொண்டு வந்ததுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினுடைய நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். மூசா நபி அவர் எப்படி திருமணம் முடித்தார் தெரியுமா? குர்ஆனை படிக்கிறான், எல்லாம் ஃபாத்திஹா ஓதுவதற்கும் அவருடைய சிறப்புகள் என்று பேருக்கு தான் வரான, உண்மையான நல்ல விஷயத்தை எவனும் எடுக்கிற மாதிரி தெரியல. அவர் மூசா நபி அவருடைய மாமனார் என்ன சொல்றார் தெரியுமா? என்னுடைய மகன் 2 மகள்ல ஒரு மகளை நான் திருமணம் முடித்து கொடுக்கிறேன். இன்னைக்கு என்ன தெரியும் செய்யணுமா? அலா அந்த அஜுரனி சமானிய ஹிஜஜின், நீ 8 வருடங்கள் எனக்கு வேலைக்காரராக இருக்கணும். 8 வருடம் நீ வேலை செய்யணும். இன் அத்மம் அஷரன் ஃபமின் இந்திக்க, நீ 10 வருடம் செய்தியானால் அது உன்னுடைய விருப்பத்திற்குரியது. ஆனா உன்னை நான் கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை. எத்தனை வருஷம் வேலை செய்யணுமா கல்யாணம் முடிக்கிறதுக்கு? 8 வருடம் என் வீட்டுல வந்து வேலையை பாரு, என்னிடத்துல வேலை பார்த்து அந்த கூலிக்கு பதிலாக என் மகளை நான் திருமணம் முடித்து தருகிறேன். குர்ஆன் சொல்லுகிறது. யார்? மூசா நபி செய்த திருமணம் 8 வருடம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது அதிலேயே ரொம்ப சிறந்ததை தான் அவர்கள் செய்தார்கள். அதாவது 10 வருடம் வேலை செஞ்சுட்டு தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு. 10 வருடத்தினுடைய உழைப்பு என்று சொன்னால் இந்த ஊரு காசு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30-40 லட்சம் ரூபாய்கள் மகராக கொடுத்து திருமணம் முடிக்கிறார். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 10 வருடங்கள் அவர் செய்யறாரு. அதை கூட விட்டு கொடுக்கிறார். எப்படி? 8 வருடம் கண்டிப்பா, 10 வருடம் நீ செஞ்சா பரவாயில்லை, உனக்கு கஷ்டப்படுத்தல. 8 வருடம் சாதாரணமா? 1 வருடம் 2 வருடம் இல்ல, 8 வருடம் வேலைக்கு என்ன செய்யணும் செய்து அதை கூலியை கொடுத்தா கல்யாணம் முடிக்கணும். இது அன்றைய காலத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய காலத்திலிருந்து மகர் கொடுத்து திருமணம் செய்யப்பட்டிருக்கு. கையேந்தி யாரும் கேட்டது இல்லை, எந்த நபியும் கையேந்தியது இல்லை. அவர்கள் உழைத்து கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்து திருமணம் முடித்திருக்கிறார்கள். அதற்கு மாற்றமாக இந்த திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தை இந்த சமுதாயம் அங்கீகரிக்கிறது. அங்கீகரிக்க கூடாது. அந்த மாதிரி திருமணத்திற்கு போகக்கூடாது. ஜமாத்தினர்கள் ஒரு முடிவை எடுங்கள். வரதட்சணை நடக்குமானால் அந்த திருமணத்தில் இந்த ஜமாத்து கலந்துகிறாது. சீதனம் வாங்குமானால் அதற்கு இந்த ஜமாத்து கலந்து கொள்ளாது. இந்த மாதிரி திருமணங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்காது. ரகசியமாக வாங்கினாலும் சரி, பகிரங்கமாக வாங்கினாலும் இந்த ஜமாத்தில் இருந்து அவர்களை ஒதுக்கி வைப்போம் என்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்கள். பல ஊர்களில் தமிழகத்தில் இந்த வரதட்சணைக்கு எதிராக இதை போன்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் குனிந்து கொண்டே இருப்பதனால் தான் அவன் கொட்டிக்கிட்டே இருக்கிறான். நிமிர்ந்து நெல்லுங்கள். முடுக்க முடியாது என்று சொல்லுங்கள். நீ ஆண் மகனா இருந்தா, உனக்கு தைரியம் இருந்தா, நீ உன் சொந்த வீட்டில வீடை கட்டி அதுல என் மகளை கட்டிக்கிட்டு போ, அப்படி சொல்லுங்க. இனி ஒரு பொம்பளையை நான் கல்யாணம் முடித்து கொடுக்க நாங்க விரும்பவில்லை என்று பெண்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆண்மகன் இல்லாதவர்களிடத்திலே என் மகளை கொடுக்க நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லுங்கள். திருமணம் முடிக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஆண்மகன் தான் வேணும், பொம்பளை வேணாம் அப்படின்னு ஒரு 2 பேர்ட்ட சொல்லி அனுப்புங்க. வீடு கேட்டு வந்தா, வரதட்சணை கேட்டு வந்தா, அந்த மாதிரி எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் இருப்பது வேறு வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமானால், இந்த மாதிரி பொம்பளைகளுக்கு நாங்க கொடுக்கறது இல்லை, நாங்க பாக்குறது ஆம்பளையத்தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி அதை நீங்கள் திருத்துங்கள். இந்த மாதிரி அவர்களுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களேயானால் மற்ற ஊர்களில் இருப்பதை போன்று வரதட்சணை இல்லாத திருமணங்கள் நீங்கள் நடத்த முடியும்.
இல்லை கொடுப்போம், என் மகளுக்கு தான் என்று கொடுப்பீர்களே, ஆனால் இந்த வரதட்சணை பேயை ஒரு காலத்தில் நிறுத்த முடியாது. இந்த சீதனத்தினுடைய கொடுமையை ஒரு காலத்தில் நிறுத்த முடியாது. பெண்கள் அனைவர்களும் உறுதியா இருங்க. அப்ப எங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா? மாப்பிள்ளை தந்துருவானா? அந்த மாதிரி மாப்பிள்ளை இருக்கிறார்களா? நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ் சொல்றார், யார் இறையச்சத்தோடு நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துவான். தைரியமா இருங்க. தமிழகத்தில் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் இருந்திருக்கிறாங்க. எனக்கு தௌஹீதினுடையபடி எந்த வரதட்சணையும் வாங்காமல் இருக்கக்கூடிய மணமகன் தான் தேவைன்னு ஒத்த காலில் நின்று அழகான மணமகனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பெரிய பணக்கார மணமகனை கொடுத்திருக்கிறான். நல்ல ஒழுக்கமுள்ள மணமகனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எப்போ நீங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க, நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு, என் மகளுக்கு அல்லது எனக்கு ஒரு நல்ல ஆண் மகனை அல்லாஹு தாலா மணமகனாக தருவான்னு உறுதியா நில்லுங்க. எல்லாரும் நில்லுங்க. 2 பேர் இப்படி 2 பேர் அப்படி எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நீங்கள் முடிவெடுப்பீர்களே, ஆனால் உங்களுடைய இறையச்சத்திற்கு அல்லாஹு தாலா கண்டிப்பாக தருவார். இந்த அநியாயத்திற்கு எதிராக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையச்சத்தும் உறுதிக்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா நல்ல மணமகனை தருவார். நீங்க இதற்காக வேண்டி பயந்து இந்த அநியாயமான அக்கிரமான விஷயங்களுக்கு நீங்கள் போய் துணை போய்விடாதீர்கள். அப்படி துணை போவார்கள் ஆனால், இந்த வரதட்சணை என்ற கொடுமைக்கு உள்ளே போவார்களே ஆனால், அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக என்ன செய்யும்? பதில் சொல்லணும். எத்தனை பேர் பதில் சொன்னாங்க? எல்லாம் வாங்கி வாங்கி தின்னுட்டு நல்லா தானே இருக்கிறான் நீங்க நினைக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய அந்த வழிமுறை இருக்கிறதே, உடனுக்குடன் எல்லாத்துக்கும் கொடுக்கிறது இல்ல. சில ஆளுக்கு உடனே தருவான், சில ஆளுக்கு கொஞ்சம் கம்மியா வச்சு வச்சு கொடுப்பான். சில ஆளுகளுக்கு 1 படி 2 படி 3 படின்னு இப்படியே போவான். இங்க வரை வச்சு ஒரேடியா தள்ளி விட்டு கைகாலெல்லாம் நொறுங்குற மாதிரி ஆக்கிடுவான். திருமறை குர்ஆனில் சொல்கிறான், சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவர்களை அறியாத விதத்தில் நாம் விட்டு பிடிப்போம். யார? இந்த மார்க்கத்துக்கு முரணா நடக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் விட்டு பிடிப்போம். போ போ, எவ்வளவு நீ வரதட்சணை வாங்குற, எவ்வளவு நீ கொடுமைப்படுத்துற, அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் வாங்க முடியும் சுருட்டியோ எல்லாத்தையும் நீ என்ன செய்ய? வாங்கு, உனக்கு வைக்கிற ஒரு கட்டத்துல உனக்கு வைக்கிறேன் பார். இந்த அநியாயப்பட்டு அக்கறப்பட்டு இந்த மூமினான மக்களுடைய இந்த துவாவுக்கு கண்டிப்பாக நீ பதில் சொல்ல வேண்டிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் செய்வார். இந்த பெண்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்கள், எத்தனை பேர்கள் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வரதட்சணை கொடுமையினால், சீதன கொடுமையினால் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? எத்தனை பேர்கள் இந்த ஊரிலே தன்மானம் மிக்கவனாக இருக்கக்கூடியவன் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு பள்ளியாசலையும் பிச்சை எடுக்கிறான். லெட்டர் பேடு ஜமாத்து, அதுக்கு வர லெட்டர் பேடு. ஆமா, இவங்களுக்கு 5 குமர் இருக்கதான் செய்யுது, 3 குமர் இருக்கதான் செய்யுது. வெக்கமா இல்ல? இங்க இருக்கிறவனை கண்டிப்பதற்கு, இங்க இருக்கக்கூடிய ஆண்மகளை தண்டிப்பதற்கு துப்பு இல்லாம லெட்டர் கூட ஜமாத்து எழுதி கொடுக்கிறது. ஆமா, இவங்க 3 மகர் இருக்கிறது உண்மைதான், நீங்க பிச்சை எதையாவது போடுங்க. ரமலான் மாதம் வந்து விட்டால் போய் பாருங்கள், கொழும்புல பல நகரில் இருக்குதா இந்த மாதிரி எனக்கு 3 குமர் இருக்குங்க, எதையாவது செய்யுங்க. 5 குமர்ல 2 குமரை கட்டி கொடுத்துட்டேன், மீதம் 3 இருக்கிறது, திருமணம் முடிப்பது கஷ்டமாக இருக்கிறது, எதையாவது கொடுங்கள் என்று ரமலான் முழுவதும் அனைத்திலையும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கியவன் யாரு? இந்த மாதிரி ஆண்மகன் தானே, இந்த மாதிரி மருமகன் தானே. நம்முடைய வாப்பாவை இவ்வளவு கண்ணியம் மிக்கவராக இந்த ஊரில் இருக்கக்கூடியவரை தெரு தெருவா வெளியில எல்லாம் பிச்சை எடுக்க விட்டு ஆக்கிட்டானே, இவன் நல்லா இருப்பானாண்டு அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்துல கையேந்திட்டான்டா, இவன் நிலைமை என்ன? ஒரு நரம்பு பிடிச்சு அல்லாஹ் இழுத்துட்டான்டா, இவன் நிலைமை என்ன? நடக்க முடியுமா? அசைய முடியுமா? அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமா? சும்மா அப்படின்னு நவட்டிட்டான், அவ்வளவுதான். இந்த சுனாமி வந்ததை என்ன ஆனிச்சு? என்னத்தை யாரு எதிர்பார்த்தா? திடீர்னு ஊர்ல உள்ள அத்தனை வரையும் அள்ளிட்டு போயிருச்சு. ஒரு சின்ன அளவுதான், சின்ன நடுக்கம் தான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்ல, 1 நிமிடம் 2 நிமிடம் தான் சொல்றான். அல்லாஹ் ஒரு 5 நிமிடம் இப்படி ஒரு ஆட்ட ஆட்டினாண்டா எல்லாருமே நீ போயிட வேண்டியதுதான். உன்னை கண்டிப்பதற்கு தண்டிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு பெரிய இது வேண்டுமா? பெரிய பெரிய வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்க வேண்டுமா? ஒரு சின்ன விஷயத்தில் அல்லாஹ் உன்னை ஆட்டிவிடுவான். இந்த பெண்மணிகள் அழுதார்களே, ஆனால் என் தந்தை இப்படி ஆக்கிட்டானே, என்னுடைய கணவனை இப்படி ஆக்கிட்டானே, தெரு தெருவா பிச்சை எடுக்க வைத்து விட்டானே, இந்த மாதிரி ஒரு கண்ணியமானவனாக இருந்தவன் எல்லாம் தெரு தெருவா ஆக்கி விட்டானே, யா அல்லாஹ் இவனை பார்த்துக்கொள் அப்படின்னு கையேந்தி விட்டார்களே, ஆனால் அவ்வளவுதான். இப்படி கேட்டவர்கள் உண்டு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவில இருக்கின்ற பொழுது அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது கழுத்துல ஒட்டகத்தினுடைய கழிவுகளை போட்டு அபூஜஹில் கூட்டத்தினர்கள் அல்லாஹ் சிரிச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வேதனைப்பட்டார்கள். அல்லாஹ்வை வணங்கிய எனக்கு இவ்வளவு கொடுமை. அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷ், இறைவா இந்த குறைஷியை நீ பார்த்துக்கொள்.
அல்லாஹும்ம அலைக்க பி அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம், இறைவா இந்த அபூ ஜஹலை நீ பாத்துக்கள், இந்த உத்பாவை நீ பாத்துக்க, இந்த ஷைபாவை நீ பாத்துக்க. 7 நபர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மக்கா நேரத்தில் அல்லாஹ்விட்ட கேட்டாங்க. அவங்களால பதில் அடிக்க முடியல, உதைக்க முடியல. இந்த அநியாயக்கார, இந்த அக்கிரமக்கார, இந்த மருமகனை அவரால் கேட்க முடியாத நிலைமை இருக்கலாம். ரசூலுல்லாஹ்க்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்ட்ட ஒப்படைத்தார்கள். இவன் செஞ்ச இந்த அக்கிரமத்துக்கெல்லாம் யா அல்லாஹ் நீ பாத்துக்கொள் அப்படின்னு சொன்னதற்கு உடனே அல்லாஹ் கொடுக்கல ரிசல்ட். எத்தனை வருடம்? 13 வருட காலங்கள் மக்காவில் இருந்தார்கள். ரொம்ப வேகமா இருந்தான். அபூ ஜஹல் ரொம்ப இதா இருந்தான். அடுத்த 2 வருடங்கள் பத்ர் போர்க்களத்திலே அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த கேவலமான ஒரு வெற்றியை, கேவலமான ஒரு தோல்வியை, ஒரு பயங்கரமான மோசமான ஒரு அழிவை பத்ர் போர்க்களத்தில் கொடுக்கிறான் அல்லாஹ் தஆலா. யாருக்கு? 13 ஆண்டு காலத்துக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து கேட்டார்களே அந்த 7 நபர்கள், அதை பார்த்துக்கிட்டே இருந்தவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யாரையெல்லாம் எண்ணி சொன்னார்களோ அத்தனை பேர்களையும் நான் பார்த்தேன். சர்ஆஃபி கலீபி பத்ரின், பத்ர் என்ற கலீபி என்ற அந்த கிணற்றிலே, பத்ருடைய நாளிலே அவர்கள் வேறற்ற மரங்களாக சாய்ந்து கிடந்த கண்ணால பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார். இல்ல 13, 2, 15 வருடங்கள் ஏறத்தாழ விட்டு இந்த அபூ ஜஹல் என்ற பெரியவன் போ வேண்டாம் அபூ சுஃபியான் தலையில் அடித்துக் கொண்டார். பொருள்கள் எல்லாம் வந்து சேர்ந்து செய்ய முகமது அவர்களை நீ எதிர்த்து போகாதே, நீ வந்துருண்டாரு. அதெல்லாம் முடியாது, நான் போய் காட்ட வேண்டும். தானாக போனான், தலையில மண்ணை வாரி கொண்டான். அவனுடைய அழிவு மக்காவாசிகளிடத்திலிருந்து வரல. அவன் மக்காவா வீரமிக்கவர்களாக இருந்த அந்த மிகப்பெரிய வீரர்களாக இந்த முஹாஜிரின்கிட்ட வரல. அன்சாரி தோழர்கள் 2 இளைஞர்கள், அவங்களுக்கு பெரிய இதுவே இந்த வீரம் எதுவும் தெரியாது, விவசாயத்தை தெரிந்த அவர்கள் 2 இளைஞர்கள், முஆவித் என்று சொல்லக்கூடிய 2 இளைஞர்கள் அவர்களை தாக்கி அந்த அபூ ஜஹலுடைய சாவு, அவனுடைய அழிவு போனதை அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார். என்ன இல்லையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினாங்களே, ஒண்ணுமே வச்சிருக்கான் அவனுக்கு. இப்ப நீ தலையை ஆட்டம் போடு, எவ்வளவு ஆட்டம் போடுவ? உனக்கு நீ 2 பிள்ளை பெற்றவர்கிட்ட இவ்வளவு சுரண்டினியே, உனக்கு ஒரு 5 பொம்பளைய குழந்தை கொடுத்துட்டா, ஒரு 6-7 பெண் குழந்தையை கொடுத்துட்டா, நீ தெரு தெருவா பிச்சை எடுத்து அடுத்தவன் காரி உமிழக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான உன் நிலைமை என்ன? நமக்கு பெண் குழந்தை பிறக்காதா? நமக்கு இந்த மாதிரி நிலைமை வராதா? அல்லது ஒரு நோயை ஏற்படுத்திட்டான்னு சொன்னா ஒவ்வொரு நாளைக்கு 1000, 10,000 என்று செலவழிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் மருத்துவத்திலே நீ படுத்துக்கிட்டேன்னு சொன்னா நிலைமை என்ன? அந்த அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய துஆவுக்கு பயந்துகள் அல்லாஹ் தஆலாவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். பெரிய அதிகாரம் படைத்தவனுக்கு சொன்னார்கள். முஆத் பின் ஜபல் அவர்கள் யமன் நாட்டுக்கு போகும்பொழுது அழகா சொன்னார்கள், இத்தகி தாவத்தல் மظلوم, அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு பயந்துக்க, அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் இல்லை. உடனே ஏத்துவான் அல்லாஹ். யா அல்லாஹ் என்னை இப்படி கஷ்டப்படுத்தினா, என் குடும்பத்தை இப்படி கஷ்டப்படுத்தினா, இன்னும் எத்தனை பேர்கள் இவன் வீட்டுல போய் உட்கார்ந்து கொண்டு அதற்கு சொந்தக்காரரா இருக்க அவன் அம்மா அப்பாவை பக்கத்துல குடிசையில கொண்டு போய் உள்ள வைக்கிறானோ. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொழுப்புன்னு பாருங்க இவனுக்கு. யாருடைய வீடு? அவங்க அம்மா அப்பாவுடைய வீடு. இவனுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்ததற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள்? சரின்னு உள்ள போய் நீ உட்கார்ந்து சனிய போ. அந்த தாய் தந்தையர்களை குடிசையை போட்டு ஓரமா உட்கார்ந்துட்டு இவன் நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு மெத்தையில போய் இவன் படுத்து கிடக்கிறான். வெக்கமா இல்லை இவனுக்கு? வெளியில இருந்து பார்த்தா காரி உமிழ மாட்டார்களா? இந்த பெற்றோர்கள் கடைசி காலகட்டத்திலே வந்து உனக்கு எதிராக கையேந்தி விட்டார்கள், உன்னுடைய நிலைமை என்ன கொஞ்சம் வெண்ணி பார்த்தானா? கொஞ்சமோட வெக்கம் இல்லாமல், சூடு இல்லாமல், ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் பெற்றோர்களை கூட தெருவில் கொண்டு போய் அந்த பெண்ணினுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும். என்னுடைய தாயை கொண்டு போய் வெளியில விட்டானே, என்னுடைய தந்தையை கொண்டு போய் வாயையும் திறக்க முடியும், ஒன்னும் செய்ய முடியாமல் அங்க போய். அதுல இன்னும் சொல்ல போனால் பல இடங்கள்ல அவங்க கல்யாணம் முடிச்ச உடனே பாத்ரூம் இங்க மாத்து, அதுக்கு இந்த கலர் அடி, இந்த இது அடி. ஏன் உன் சொந்த பணத்தை செஞ்சா என்ன? இவங்க வெக்கம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே என்ன செய்ய, பொம்பளை வீட்டுல வந்து அதை செய் இதை செய். அதிகாரம் யார்கிட்ட நீ அதிகாரம் செய்ய? உன் சொந்த பணத்துல அதிகாரம் பண்ணு. அடுத்தவர்களுடைய வீட்டில் நீ இருப்பதே ஓசி, நீ இருப்பதே ஓசியில திண்டு கொண்டு இருக்கக்கூடிய நீ போய் அதை மாத்து இதை மாத்து. எவ்வளவு மோசமான நிலைகள். இதையும் ஜீரணித்துக் கொண்டிருக்க, எடுத்து 4 அடி அடித்து விரட்டி இருக்கவன். இந்த மாதிரி எல்லாம் மாப்பிள்ளை எதுக்கி அவன்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் பொண்ணுடைய வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்கிறா. இவன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்னுடைய மகளுக்கு மருமகனாக வரணுமா? தேவையில்லை என்று நீங்கள் முடிவு எடுங்கள். சொந்தமாக உழைத்து சம்பாதிக்கக்கூடியவன். இதனால்தான் சோம்பேறியா போயிடறான். இப்படி இருக்கக்கூடியவன் தான் நல்ல மாமியார் வீட்டுல உட்கார்ந்து நல்ல மூக்கு பிடிக்க என்ன செய்யலாம், திங்கலாம், வீடு கிடைக்கும், எல்லாம் இருந்துட்டு சோம்பேறிகளாக போவதற்கெல்லாம் காரணம் நீங்கள் கொடுக்கக்கூடிய இடம்தான்.
கொடுக்க கூடாது. இந்த மாதிரி மணமகனை தேர்ந்தெடுக்கவே கூடாது. கை கால் நன்றா இருந்தா ஒரு வீடு இல்லாம போகட்டும், ஒரு டீ கடையில டீ கிளாஸ் கழுவக்கூடியவனா இருக்கட்டும், ஏன் சொந்த வாடகை வீட்டுல வைத்து உங்களுடைய மகளை நான் காப்பாற்றுகிறேன்னா அவனுக்கு கொடுங்க. இவன் பெரிய கோடீஸ்வர வீட்டாங்க உன் வீட்டுல தான் இருப்பேன்னு சொன்னா இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி ஆட்களை ஆண்களுடைய லிஸ்ட்லயே சேர்த்ததே இல்லை. இவர்கள் அனைவர்களும் பெண்களுடைய லிஸ்ட் தான். ஏன்டா இவன் பூரா பணத்தை வாங்கக்கூடியவன், இவர்கள் எல்லாம் பெண்களுடைய சாப்பாட்டில தின்று கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களாக என்ன செய்யக்கூடாது, மணமகனை தேர்வு செய்யக்கூடாது. மார்க்கம் அப்படி சொல்லுகிறது. அதனால்தான் அவன் தேர்வு செய்யறதெல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் பாக்குறது. மார்க்கம் என்ன சொன்னது, 4 விஷயத்துக்கு ஒரு பெண் திருமணம் முடிக்கப்பட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 4ல ஒன்று குலத்துக்காக, இன்னொன்னு அவருடைய பணத்திற்காக, இன்னொன்னு அவருடைய அழகுக்காக, 4வது அவருடைய மார்க்கத்திற்காக. எவன் போய் மார்க்கத்தை கேட்டிருக்கிறான்? இந்த ஆலிம்சாவாவது கேட்கிறானா? அவங்க கூட கேட்கறது இல்லையா? ஒரு அஜர்த்து நீ படிச்சிருக்கிறிய, நீ ஒரு ஆலிமாக இருக்கிறிய, நீனாவது போய் அவங்க இந்த பிள்ளைக்கு குர்ஆன் தெரிஞ்சிருக்குமா, தொழுகை தெரிஞ்சிருக்குமா? அல்ஹம்துலில்லாஹ், தொழுகை நோன்பு எல்லாம் இந்த மார்க்கம் அப்படியே இருக்கிறது. எனவே அந்த பிள்ளையை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நீ முடிச்சிருக்கிறதா? இந்த மாதிரி கொடுமைகள் நடந்திருக்குமா? இந்த ஆலிம்களை தலையில் வைத்து கொண்டாடி இருக்க மாட்டார்களா? இவங்க தான் படிக்க போற உலக படிப்பு என்று போய் இந்த மார்க்கத்தை மறந்துட்டாங்க. எங்களுடைய ஆலிம் சாக்க பாருங்க, ஒரு வரதட்சணை வாங்காமல் மார்க்கத்துக்காக திருமணம் முடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படாதா? இவனும் போய் என்ன செய்கிறான், நல்ல அழகான பொண்ணா இருக்கான்னு பாக்குறானா, அல்லது வீடு பெரிய வீடா இருக்கான்னு பாக்குறான், நல்ல பணம் எங்கேயாவது கறக்க முடியுமா, ஒரு கறவை மாடு மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து அந்த மாதிரி இடங்களை என்ன செய்யலாம் பாக்குறான். இந்த மாதிரி பார்ப்பதின் காரணத்தினால் 36 வயது வரையிலையும் ஒரு பெண் திருமணம் முடிக்காமல் இருக்கா. இது மாதிரி ரொம்ப கேவலமான நிலை வேற எங்கும் இல்லை. ஒரு அறிஞன் சொல்வா, எந்த நாட்டில் எந்த ஊரில் திருமணம் கஷ்டமாகிறதோ அங்க விபச்சாரம் சாதாரணமா வந்துருந்தான். என்ன நினைப்பா, இந்த காதல் திருமணங்கள், இந்த காதல் ஓட்டங்கள்லாம் காரணம் யாருன்னா இவங்க தான். இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை, வீடு கேட்கக்கூடியவன் தான். ஒரு 5-6 பெண்கள் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் அந்த பெண் குழந்தைகளை பாக்குறாங்க. முதல் கல்யாணத்துக்கு அப்பா இந்த மாதிரி ஒடிஞ்சு நோலா போயிட்டாரு, 2 முடிச்சு 3 முடிச்சு 4வதை முடித்து 5வது எந்த நிலைக்கு ஆளாக போது, எப்ப போய் நம்ம அப்பா கல்யாணம் முடிக்க போறாரு அப்படின்னு அவருடைய சிந்தனை மாறி அடுத்தவர்களோடு காதல். அப்படியாவது நம்ம கல்யாணம் முடிச்சிட்டு போயிருவோம், இங்க இருந்து எங்க அப்பா எப்படித்தான் எந்த காலத்துல கல்யாணம் முடிக்க போறார். விபச்சாரத்திற்கு அடுத்தவர்களோடு ஓடுவதற்கு யாரு காரணம்? அத்தனை பேரையும் அல்லாஹ் பிடிப்பான். இந்த சமூகத்தில் இருக்க இதை பத்தி எதிர்த்து என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? தொழுவைக்கு ஒழுங்கு இல்லைன்னா உடனே ஊர் நீக்கம் செய்யறது. நம்மள என்ன கையை வரல அசைக்கிறா, ஊத்துக்கு ஆள ஊரை விட்டு ஓட்டு, பள்ளியாசல் வரலாம் தூக்கி அடிச்சு வெளியே வரட்டு, இவனை இந்த மாதிரி செய். எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த கொள்ள கூட்டத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? இந்த சீதனம் வாங்குவனுக்கு எதிராக இந்த ஜமாத் என்ன நடவடிக்கை எடுத்தது? சும்மா அல்லாஹ் தூதர் சொன்ன மாதிரி பள்ளியாசலுக்கு வந்தவன அடிச்சு விரட்டுறான். பள்ளியாசலுக்கு வராம எத்தனை பேர் தூங்குறான்? அவனை ஒண்ணும் செய்யறது கிடையாது. பள்ளியாசலுக்கு வந்து அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி நடந்திருக்க அடித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய நீங்கள் இந்த கொள்ளை கூட்டத்தினர்களுக்கும் இந்த பிச்சை எடுக்கக்கூடிய இந்த கூட்டத்தினர்களுக்கும் என்ன நீங்க நடவடிக்கை எடுத்தீர்கள்? எடுக்க வேண்டாமா? இதனால இந்த பெண்கள் எல்லாம் இப்படி வழிதவறி போய்வார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணகர்த்தா யாரு? இந்த ஜமாத் தலைவர்கள் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். இந்த வரதட்சணை வாங்கினானே அவன் பதில் சொல்ல வேண்டும். அவங்க பெற்றோர்களுக்கு சாதகமாக இருந்தார்களே அவர்கள் எல்லாம் பதில் சொல்லி கண்டிப்பாக அல்லாஹ்ட்ட சொல்ல வேண்டும். அந்த பெண்மணி அழகா சொல்லுவாள், யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை நிர்பந்தம், என்னால கல்யாணம் என்னுடைய தந்தை என்னால் கல்யாணம் முடிக்க முடியாத நிலையில் இருந்தால் நான் என்ன செய்வது? என்னுடைய சூழ்நிலை இப்படின்னு. இன்னும் சொல்ல போனா சில பெண்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க வேலைக்கு. வெக்கமாகவே இல்லை இந்த சமுதாயத்தில். ஆனா ஒரு ஆண்மகன் நீ நல்லவா உழைத்து இந்த பெண்ணுக்கு கொடுக்கணும், நிலைமை எல்லாம் மாற்றி இன்னமே நீங்க எல்லாம் போய் சோறாக்கி தின்னுங்க, அவ்வளவுதான். அதுதான் செய்யணும், வேற என்ன செய்யறது? வீட்டுல போய் அங்க சாம்பார் வைப்பதற்கும் மீனாக்குவதற்கும் சோறாக்குவதற்கும் நீ உள்ள போய் எல்லா அஜர்த்துமார ஆலிம்சாவெல்லாம் சோறாக்கிட்டு உங்க மனைவிமார்கள் எல்லாருமே வெளியில போய் என்ன செய்யும் சம்பாதிச்சுட்டு வரணும். போயிட்டாங்க. இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. ஏன் கல்யாணம் முடித்து கொடுக்க முடியல? ஒரு பெண்மணி தனியாக வெளிநாட்டுக்கு போய் அங்க நிலைமை என்ன அல்லாஹ் அக்பர் சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை வெளிநாடுகளில் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய எத்தனை கொலை செய்யப்பட்ட, அதுவும் இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் கொல்லப்பட்ட கொடுமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் பத்திரிகையில படிச்சிருக்கீங்க. இலங்கையில் உள்ளவங்களுக்கு தெரிந்தவைகள் சில, தெரியாதவைகள் எத்தனையோ இருக்குது.
நம்ம நாட்டு ஒரு பெண்மணி வீட்டில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுக்கக்கூடிய, தன் கணவனுக்கு நல்ல முறையில் சாப்பாட்டு செய்து கொடுக்கக்கூடிய, நல்ல முறையில் வீட்டில் இருந்து தன்னுடைய குடும்பத்தை அரவணைத்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வெளிநாட்டுக்கு போகிறார். போய் சுத்தி பார்க்கவா? சம்பாதிப்பதற்காக. இந்த கொடுமை வேற எங்க இருக்கிறது? இந்த கொடுமை இந்த வரதட்சணைக்காக வேண்டி இந்த நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களை எல்லாம் அனுப்புகிறீர்கள் வெளிநாட்டில், அங்க போய் சீரழிந்து போனார்களே, ஆனால் அந்த குற்றம் உங்கள் மீது இருக்குமா? ஆகாதா? வாங்கக்கூடியவனுக்கு இல்லையா? இதுக்கு அங்கீகரிக்கக்கூடியவர்களுக்கு இல்லையா? இந்த ஜமாத்துக்கு இல்லையா? இதெல்லாம் போய் எல்லாத்தையும் அல்லாஹ் பார்ப்பான். ஒரு அநீதம், ஒரு அக்கிரமம் நடக்கின்ற பொழுது அதை தண்டிக்காத ஒரு குற்றத்திற்காக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். இது மட்டும் இல்ல, ஒரு சில பெண்மணிகள் இருக்கிறாங்க 36, 40 வயசு வரையிலையும் திருமணம் முடியாமல் அப்படியே சிந்தித்து சிந்தித்து அவருடைய மூளை குழம்பி அவருடைய உடல்நிலம் பாதிக்கப்பட்ட பெண்களும் இருக்கிறாங்க. ஒழுக்கக்கேடாக போனவர்கள் உண்டு, வெளுக்கக்கேடாக போவதற்கு வெளிநாட்டுக்கு போனவர்கள், சம்பாதிப்போம் என்ற பெயரில் போனவர்கள் உண்டு. ஒரு சிலர் இருந்து சிந்தித்து சிந்தித்து அந்த பெண்மணியுடைய அந்த வாழ்நாளை வீணாக போனதும் உண்டு. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் இந்த வரதட்சணை வாங்கியவர்கள், இந்த சீதனம் வாங்கக்கூடியவர்கள் காரணம் இல்லையா? இப்படி ஒரு கொடுமையை நம்ம நிறைவேற்ற வேண்டுமா? என்ன அப்படி நடந்துருச்சு? இதெல்லாம் வாங்கி அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டானா? பிச்சைக்காரனா தான் போயிருக்கான் நிறைய பேர். அல்லாஹ் விடமாட்டான். இந்த ஹராமான முறையில் வாழ்ந்த இந்த இருக்கிறதே ஒன்றும் அவனுக்கு உதவே உதவாது. நான் பார்த்திருக்க நிறைய வரதட்சணை 2 லட்சம் 3 லட்சம் வந்து அங்க வாங்குவான். வாங்கி 1 வாரம் 2 வாரம் டாம் டீம் சாப்பிடுவான். அதுக்கு அடுத்து பார்த்தா மனைவியினுடைய நகையை எடுத்து அடகு வச்சுக்கிட்டு இருக்கான். பணத்தை வாங்கின 1 லட்சம் 2 லட்சத்தை என்ன செய்யற? வீண் விரயத்தை அள்ளி விடுறது. அவனுக்கு இவனுக்கு விருந்து அது இதுன்னு செஞ்சுட்டு கடைசியில ஒரு பைசா கூட அவன் கையில மிச்சறது இல்லை. கடைசியில பிச்சைக்காரனாக போய் அடுத்ததாக கைய வைக்கிறான். பெண்ணினுடைய நகையை பூரா எடுத்து இவன் ஒன்னும் போறது கிடையாது. பெருசா போட்டா ஒரு மோதிரத்தை போட்டுறான், 1 கிராம் 2 கிராம் மகர்ந்து போட்டுறான். அந்த பெண்மணி போட்டிருக்க பூரா 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சிட்டு இந்த மாதிரி ஆட்களை பாருங்க, அவங்க பெண்ணினுடைய கழுத்துல அந்த நகை இருக்கா இல்லையான்னு பாருங்க. எல்லாம் அடகு கடையில வச்சிருப்பான் அல்லது வித்துட்டு காலி பண்ணி இருப்பான். இந்த ஹராமான வரியில வரக்கூடிய இந்த பணம் இவனுக்கு வந்து உதவுமா? இதை அல்லாஹ்தால நிரந்தரமாக வைப்பானா? ஒன்னும் இல்லாம அழிச்சிருவான். இந்த மாதிரி அநியாயமான அக்கிரமமான முறையில் அடுத்தவருடைய பணம் உங்கள் கையில வந்தா நிக்கவே செய்யாது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு காலகட்டத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் தொங்க போவீர்கள். ஆஹா, ஒருத்தன் நமக்கு இவன் வரமாட்டேங்கிறான், அவன் வரமாட்டேங்கிறான், ஒருத்தன் மட்டும்தான் உங்களுக்கு உதவுவதுக்கு இருப்பான். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருப்பான். அந்த நேரத்தில் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா காப்பாற்றவே மாட்டான். ஒருவன் அப்படித்தான் பயணத்திலே போய் மாட்டிக்கொள்கிறான். மாட்டிக்கொண்டு யாருடைய உதவியும் இல்லாமல் அல்லாஹ்ட்ட கையேந்துகிறான். கையேந்துகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இவனுக்கு எப்படி அல்லாஹ் பதில் அளிப்பான்? மத்அமுஹு ஹராமுன் வ மஷ்ரபுஹு ஹராமுன் வ மல்பஸுஹு ஹராமுன். இவன் குடித்தது, சாப்பிட்டது, உடுத்தியது எல்லாம் ஹராமாக இருக்கிறது. உதிய பில் ஹராம். ஹராம்லேயே இவன் வளர்ந்திருக்கிறான். அல்லாஹ் எப்படி இவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான்னு கேட்டாங்க. பயணத்திலே இவனுடைய பிரார்த்தனை ரொம்ப நெருக்கமா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்தில் போய் கஷ்டப்படுற நேரத்தில் நீ கையேந்தி என்ற இந்த சட்டை மாமியார் வீட்டுல வாங்கினது தானே, நீ திண்டது உடுத்தியது எல்லாம் மாமியார் வீட்டு தீனியில தானே திண்டு இருக்கிற, எல்லாம் ஹராம்லயே நீ ஊறி போய் இருக்கும் பொழுது யாருமே உதவி செய்யாத நேரத்தில் யா அல்லாஹ் அல்லனா தூக்கி உன்னை தூக்கி எரிஞ்சிருவான். எவனும் கைவிடா. எல்லாம் படைத்த இறைவன் அந்த நேரத்தில் கைவிடப்படுகின்ற பொழுது ஒன்றும் இல்லாமல் நீ மாட்டிக்கொள்வாய். இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய உணவுகளில் ரொம்ப கவனமாக இரு, உன்னுடைய உடைகளில் நீ கவனமாக இரு, எல்லாத்திலையும் சுத்தமாக தூய்மையானதாக நீ பாக்கிக்கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். நம்ம வாங்குறோம், இந்த பெண்கள்கிட்ட வாங்க, இது ஹலாலா? மனமு வந்து கொடுக்கிறார்களா? நொந்து போய் கொடுக்கிறார்களா? கஷ்டப்பட்டு கொடுக்கிறார்களா? இத்தனை வயது வரையிலும் இந்த பெண்கள் போய் நின்பதற்கு நாம் காரணம் இல்லையா? இந்த மாதிரி அநியாயத்திற்கு, இந்த மாதிரி அக்கிரமத்திற்கு அல்லாஹ் ஒரு காலகட்டத்தில் பத்ர் போர்க்களத்தில் எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி கொடுப்பான். கொடுக்க மாட்டான் நீங்க நினைக்காது. இந்த உலகத்தில் கூட அவனுக்கு பதிலடியை கொடுப்பான். உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த அநியாயமான இந்த அக்கிரமமான முறையில் வாங்கக்கூடிய வரதட்சணையை ஒழியுங்கள், சீதனத்தை ஒழிங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இறைவனுடைய பயம் இருக்குமானால், ஆகிரத்தில் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலை இருக்குமானால், நம்மள மேல ஒருத்தன் இருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நிலை இருக்குமானால், நீங்கள் உடனடியாக வாங்கிய வரதட்சணையை நீங்கள் திருப்பி கொடுங்கள். வாங்கிய அந்த வீட்டை நீங்கள் திருப்பி கொடுங்கள். அந்த தெருவிலே வைத்திருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களை அவருடைய வீடுகளுக்கு உள்ளே நீங்கள் கொண்டு வந்து அமர்த்துங்கள். அநியாயமாக வாங்கின எந்த பணமும் எனக்கு வேண்டாம். திருமணம் முடித்து விட்டால்
திருமணம் முடித்தவர்களாயிருந்தா தெரியாம செஞ்சுட்டு அறியாம செய்து விட்டேன்னா உடனடியாக அந்த பெற்றோர்களிடத்துல மாமியார்கள் மாமனார்கள்ட்ட போய் உடனே மன்னிப்பு கேளுங்கள், உங்களுடைய பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தந்து விடுகிறேன், பணத்தை திருப்பி கொடுங்க. வீட்டை முதலில் காலி பண்ணி கையில கொடுங்க, வாடகை வீட்டுல போய் இருங்க. அது தன்மானம் மிக்க உள்ளவன். தன்மானம் இருக்கக்கூடியவன் சொந்த வீட்டுல இருக்குன்னு அவசியம் இல்லை. என் பணத்துல வாடகை கொடுத்து நான் இருக்கிறேன், தனியாக வாடகை வீட்டுல நீங்கள் போய் இருங்கள். இதை நீங்கள் திருப்பி நீங்கள் செலுத்துவீர்களே ஆனால் இந்த 36 வயது வரையிலையும் ஒரு பெண்மணி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மகர் கொடுத்து பெண்கள் எல்லாம் தெளிச்சியாக, ஆண்கள் பயந்து போகக்கூடிய நிலைமையில், அவருடைய மகர் கூடுதலாக ஆகக்கூடிய நிலையில் பெண்களுடைய நிலைமை உயர்ந்து வந்து இஸ்லாத்தினுடைய எழுச்சி இந்த சமுதாயத்தில் வருமானால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த வரதட்சணை, இந்த சீதனம், இவைகள் அனைத்தையும் அத்தனை பேர்களும் விட்டுவிடுங்கள். வாங்கியதை இதை போன்ற மேடை போட்டு இந்த சமூகத்துக்கு முன்னால் பெருமைக்காக அல்ல, அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியா திகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் வாங்கிய வீடை, நீங்கள் வாங்கிய வரதட்சணை பணத்தை நீங்கள் பகிரங்கமாக நீங்கள் கொடுங்க. எடுத்து கொடுத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுங்கள். திருமண நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், எங்க பெற்றோர் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, இந்த கேவலமான நிலையில் நாங்கள் சீதனம் வாங்கி நாங்கள் கண்டிப்பாக திருமணத்தை முடிக்க மாட்டோம், வரதட்சணை வாங்கி திருமணத்தை முடிக்க மாட்டோம், என் சக்திக்கு உட்பட்டு மகர் கொடுத்து நான் திருமணத்தை முடிப்பேன் என்று இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் நீங்கள் என்ன செய்யுங்க, உறுதிமொழி நீங்கள் எடுங்கள். அடுத்ததாக நான் முன்னே சொன்னதை போன்று இதை போன்று சீதனம் வாங்கப்பட்ட, வரதட்சணை வாங்கப்பட்ட எந்த திருமணத்து விருந்துகளுக்கும் கலந்துக்கிறாங்க. விருந்துக்கும் போகாதீங்க, திருமணத்துக்கும் போகாதீங்க. கூப்பிட்டார்களே ஆனால் கேளுங்க, சீதனம் கொடுத்தீங்களா, வரதட்சணை கொடுத்தீங்களா, வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வரமாட்டோம். இந்த ஒரு சோறு நமக்கு என்ன பெருசா இருப்போம், நம்ம வீட்டுல சாப்பாடு இல்லையா, நமக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையா, அந்த மாதிரி எனக்கு விருந்து எனக்கு தேவையே இல்லை என்று முற்றிலுமாக நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வரதட்சணையை கண்டிப்பாக நாம் நீக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அருளையும் பெற முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் இந்த வரதட்சணை என்ற அந்த கொடுமையில் இருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சுன்னத்தான திருமணத்தை முடிக்கக்கூடியவர்களாக ஆக்கியல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. Allah